Hello guys, welcome to Vibes-hemp-seed-hydrating-face-serum. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஒன் பிராண்ட் ஸ்கின் கேர் டியூட்டோரியல் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நான் வந்து ஒரு மேக்கப் வந்து போடுறேன் அப்படின்னா இல்லைனா வந்து ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அது என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது இதெல்லாம் தெரியலனா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிகாஸ் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஒன் பிராண்ட் வச்சு நான் ஒரு ஸ்கின் கேர் டியூட்டோரியல் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ சில பேருக்கு வந்து ஸ்கின் கேர் பண்ணணும்னா ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லை ஒரு ஃபேஸ் வாஷ் ஒரு டோனர் வாட் எவர் இது வேறு பிராண்டில் ட்ரை பண்ணால் ஸ்கின் அலர்ஜி ஆகும், ஸ்கின்னுக்கு சூட் ஆகாது இல்லையா. ஸோ எந்த பிராண்ட் உங்களுக்கு சூட்டாக இருக்கோ அந்த ஒரே பிராண்டே நம்ம எல்லா ஸ்கின் கேருமே பண்ணலாம். ஸோ அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய பிராண்ட் என்னென்னா குட் வைப்ஸ். ஓகேவா. ஸோ பர்பிளில் வந்து குட் வைப்ஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய ஆப்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ குட் வைப்ஸ் பிராண்ட்லேருந்து நான் ஒரு ஒன் பிராண்ட் ஸ்கின் கேர் டியூட்டோரியல் உங்களுக்கு பண்ண போகிறேன். ஸோ இது எப்படின்னா நான் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின்னை நான் எப்படி ப்ரெப் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்றைக்கி நான் வந்து குட் வைப்ஸில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதை வச்சு ஒரு ஒன் பிராண்ட் ஸ்கின் கேர் டியூட்டோரியல் வந்து பண்ண போகிறேன். என் கையில் பாதி ப்ராடக்ட்ஸ் பத்தலை. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் காட்டுறேன், அந்த ஒரு ப்ராடக்ட்ஸும் எப்படி இருக்குன்னு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸை இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு நான் க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து குட் வைப்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஓகேவா. ஸோ நம்ம வந்து கையில் தேய்ச்சி ரப் பண்ணி ஃபோம் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பம்பை இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், அதுலேயே ஃபோம் வந்துடும். ஸோ அதை வச்சு அப்படியே தேய்ச்சி நம்ம வாஷ் பண்ணாலே போதும். இது நல்லா ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணோம். இந்த வேரியண்ட் வந்து விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். ஸோ ட்ரை ஸ்கின் எல்லாருக்குமே சூட் ஆகும், ஆயிலி ஸ்கின்க்கும் சூட் ஆகும். ஸோ உங்கள் ஃபேஸ் நல்லா ஒரு பொல்யூஷன் டெய்லியும் ஆஃபீஸ் ஒர்க் இந்த மாதிரி போகிறதுனால ரொம்ப பொல்யூட் ஆகி டல்லாக இருக்குன்னா இந்த ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். நல்ல ஒரு டீப் கிளென்ஸ் பண்ணுது, அதுதான் எனக்கு பிடிச்ச ஃபேஸ் வாஷ். இன்னும் ஒரு மாதிரி வாட்டரியாக இருக்கும். ஸோ நம்ம இப்படி பம்ப் பண்ணும்போது நமக்கு அது ஃபோமாக கன்வெர்ட் ஆகி வரும். ஓகேவா. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னா வந்து டோனர். ஓகேவா. ஸோ டோனர் தான் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் காம் பண்ணும். ஸோ என்கிட்ட 2 டோனர் இருக்குது. நான் ஆல்ரெடி இது எப்போயோ வாங்கினது, பட் இன்னமும் கொஞ்சம் தான் இருக்குது, காலி பண்ணிடுவேன். இது டோனர் வந்து இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து ரோஸ் டோனர், இது வந்து டீ ட்ரீ டோனர். நம்ம ஃபேஸ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப இரிட்டண்ட்டாக ஒரு மாதிரி இருக்கும். நம்ம போஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ அந்த ஓப்பன் போஸை வந்து கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணோன்னா நமக்கு ஆயில் செக்ரேஷன் கம்மியாகும். ஸோ மேக்கப்பும் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்கின் கேரில் டோனர்னால் ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு ரோஸ் வாட்டர் இருந்தால் போதும். ஸோ அந்த டோனரை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கின் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு கொஞ்சம் பூஸ்டப் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் வந்து 2 டோனர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரோஸ் அண்ட் டீ ட்ரீ டோனர். ஸோ மேக்கப் ஸ்கின் கேரை வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டோனர் வச்சு என்னோடய ஸ்கின் வந்து நான் நல்லா காம் பண்ணுறேன். நான் டோனர் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின்க்கு நான் வந்து சீரம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சீரம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின். நான் என்ன தான் மாய்ஸ்சரைசர் போட்டாலுமே என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், கொஞ்சம் டல்லாகவும் இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசரை விட ஒரு தின்னான ஒரு லேயர் அப்படின்னா அது வந்து சீரம். ஓகேவா. ஸோ ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் சீரம். ஸோ நான் வந்து வச்சுருக்கிறது வந்து C&B3. இது ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது இந்த ஹெம்ப்-சீட் சீரம். ஓகேவா. இந்த யூத் ரெஜுமினேஷன் அண்ட் ஹைட்ரேஷன் சீரம் வந்து ஒரு க்ரீம் பேஸ்டு சீரம். இது வந்து கொஞ்சம் ஆயிலி பேஸ்டு சீரம். ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் க்ரீம் பேஸ்டு சீரம் வந்து ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாம். ஆயில் பேஸ்டு சீரம் வந்து ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்க்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஆகும். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டோனர் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சீரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைடாக இருக்கும். ப்ளஸ் எனக்கு வந்து ஃபேஸ் சன்டான் இந்த மாதிரி டேமேஜ் இருந்தால் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பேர் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயும் சரி, நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயும் சரி, நம்ம சீரம் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த ஹெம்ப்-சீட் ஃபேஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இருக்கும். நான் மாய்ஸ்சரைசரை வச்சுருக்கேன் குட் வைப்ஸில். ஆனால் நான் வந்து ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் ரீசன்ட் டேஸில் வந்து ரொம்ப ஸ்கின் ட்ரை ஆகுது. ஸோ நமக்கு ரொம்ப ட்ரைனஸ், பிகாஸ் ஆஃப் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு நல்லாவே தெரியும். ஸ்கின் வந்து இந்த மவுத் இந்த மாதிரி இடத்துல இங்கெல்லாம் லைட்டாக அப்படியே தோல் உரியும், இந்த மாதிரி ட்ரை ஆகும். ஸோ இந்த
ஃபேஸ் க்ரீம் வந்து நல்லா போயிட்டு மாய்ஸ்சர் பண்ணோம், ப்ளஸ் நம்ம ஃபேஸ் நல்லா மசாஜ் கொடுக்கலாம். ஸோ ஃபேஸ்க்குள்ளே நல்லா டீப்பாக போய் மாய்ஸ்சரும் பண்ணோம், நம்ம ஸ்கின்னை வந்து மசாஜும் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து நான் ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்து எடுத்திருந்தேன். இதுவும் வந்து ஹெம்ப் சீட் வேரியன்ட் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா 300 rupees. சூப்பரான ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் பீப்புளும் ட்ரை பண்ணுங்கள், ஆயிலி ஸ்கின் பீப்புளும் ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபைனலாக வந்து ஃபேஸ்க்கு இவ்வளோ நேரம் நம்ம கேர் பண்ணோம் இல்லையா, பாடிக்கும் கேர் பண்ணோம்ல. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த குட் வைப்ஸோட பிரைட்டனிங் பாடி லோஷன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு காஃபி வேரியன்ட். ரியலாக ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ காஃபி ஸ்மெல் பிடிக்கிறவங்களுக்கு இந்த பாடி லோஷன் ரொம்பவே பிடிக்கும். இப்போது வந்து சம்மர் சீசன் வருது இல்லையா, ஸோ நீங்கள் சம்மர்லேயே யூஸ் பண்ணலாம் பாடி லோஷன். வின்டரில் இன்னும் நிறையவே யூஸ் பண்ணலாம். இந்த பாடி லோஷனோட ப்ரைஸ் வந்து 300. ஸோ இது வந்து நம்ம நெக், ஹேண்ட், லெக் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பாத்திங் முடிச்சுட்டு வரும்போது இந்த பாடி லோஷன் போடுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃபேஸ் வாஷோ இல்லை குளிக்கும் போது நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகும். ஸோ அப்படி ட்ரையான ஸ்கின் நம்ம அப்படியே விட்டோம்னா நாளடைவில் வந்து ஸ்கின் ரொம்ப ஒரு மாதிரி டல் ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி ஒரு பாடி லோஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நான் என்னோடய ஹேண்டில் நெக்லலாம் போட்டால் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. அது வந்து ஸ்வெட்டான பிசு பிசுன்னு இருக்குமோ இல்லை லைட் அந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமோன்ட்டு கண்டிப்பாக கிடையாது. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நமக்கு போட்ட உடனே ட்ரை ஆகிடுச்சு, ஸ்கின்லேயும் அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த பாடி லோஷன் வந்து ஓரளவு நல்ல ஒரு பாடி லோஷன் தான். குவான்டிட்டியும் நிறையவே இருக்குது ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே கைஸ், நீங்கள் வந்து இந்த ஸ்கின் கேர் டியூட்டோரியல் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த ப்ராடக்ட்ஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஆஃபர் போய்ட்டுருக்கு. ஸோ ஆஃபர் டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், நீங்கள் மணியை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த மாதிரி ஒரு ஒன் பிராண்ட் மேக்கப் டியூட்டோரியல், ஒன் பிராண்ட் ஸ்கின் கேர் டியூட்டோரியல் எது வேணாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.